வெல்கம் டு ஒயிட் பாட் கிச்சன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட். ஸோ இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இது செய்யறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் நான் ரவா கேசரி பண்ணும்போது பிசு பிசுன்னு வரும். அப்போ நம்ம எப்படி கரெக்டாக ரோஸ்ட் பண்ணணும், எந்த பக்குவத்தில் எடுக்கணுங்கிற டிப்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை, 1 கப் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், முந்திரி, திராட்சை, கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஏலக்காய் தூள். இப்போது நம்ம ரவையை வறுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பைனாப்பிளை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் பைனாப்பிளை சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எதுக்கு இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னா, ஒரு சில பைனாப்பிள்ஸ் ரொம்ப புளிக்கும். அந்த புளிப்பான பைனாப்பிளை நம்ம ரவை கூட டைரெக்டாக நம்ம வேக வைக்கும் போது அந்த ரவையில் இருக்க ஸ்வீட்டும் பைனாப்பிள் இருக்கிற புளிப்பும் பார்த்திங்கன்னா அது நல்லாவே இருக்காது. ஸோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது கூட நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த பைனாப்பிள் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா சர்க்கரை இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது இனிப்பாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு. இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது வேக வைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். சிம்லேயே வச்சு குக் பண்ணலாம். இந்த பைனாப்பிள் ஒரு 80% குக் ஆனால் போதும். இப்போது பைனாப்பிள் நல்லா குக் ஆகிடுச்சு. சர்க்கரை கூட சேர்ந்து இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 கப் ரவையை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுக்கணும். இதில் தான் மெயினான டிப்ஸே இருக்குது. நம்ம ரவை நல்லா வறுக்கணும். நல்லா வறுக்கலை அப்படின்னா பிசு பிசுன்னு தான் வரும் நம்மளோட ரவை கேசரி. நம்ம அந்த மாதிரி வரக்கூடாது. கட் பண்ணால் நல்லா ஷேப்பில் வரணும் அப்படின்னா நம்ம ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். எப்படின்னா கையில் எடுத்து பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும். கையில் எடுக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கணும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் 1 கப் ரவைக்கு நான் 2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன். நீங்கள் 3 கப் சேர்த்திங்க அப்படின்னா கேசரி ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். வேண்டாம், கொலன்னு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இது கூட நான் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இது கூட 2 பிஞ்ச் ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அடி பிடிக்காமல் குக் பண்ணுங்கள். இப்போது நம்ம 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை 1-2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளை இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ ரவையும் பைனாப்பிளும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இந்த கேசரியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சூப்பரான பைனாப்பிள் கேசரி தயார். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.